ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நீ இத்தனை நாட்களாக எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ, எது நடக்க வேண்டும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ, இது நம் வாழ்வில் நடந்துவிடாதா என்று ஏங்கி கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ, அந்த நிகழ்வு ஒன்று உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இப்பொழுது நீ எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, எது உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறதோ, அது உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான். உனக்கு மட்டுமே புரியும் சூட்சம வார்த்தைகள்தான். உன் சாயினே தேவா அதை உனக்காகவே கூறிக்கொண்டிருக்கிறேன். இதை முழுவதுமாக கேள். பெரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். நடக்குமாவென நீ ஏங்கியது நிச்சயமாக நடக்கும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எப்பொழுதுமே கடந்து போன கடந்த காலத்தை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்து உன்னுடைய நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் இழந்து விடாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனவையாகவே இருக்கட்டும். அதை நினைத்து நினைத்து நீ வருந்திக் கொண்டே இருந்தால் போனது திரும்ப வந்து விடுமா, அல்லது உன்னுடைய மனபாரம்தான் இறங்கிவிடுமா? எதுவுமே நடக்காது. அதனால் மன நிம்மதியோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே. பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பமும் போராட்டமும்? எப்பொழுதுமே வேதனைப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருங்காலத்தில் என்ன நிகழப்போகிறது என்பதை அறிந்து கொள்ளாமல், மனப்போராட்டத்தோடு இல்லாமல், வருங்காலத்தில் என்ன நிகழப்போகிறது, நம் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை வரவேற்க ஆயத்தமாகு. இந்த உலகத்தையே ஆளும் எனக்கு, ஆளத் தெரிந்த எனக்கு உன்னுடைய விதியை மாற்ற ஒரு நொடிக்கு மேல் அவகாசம் தேவைப்படுமா? ஒரே நொடி போதும். கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. உனக்கு வரப்போகிற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி உன்னிடமே இருக்கிறது. அது என்னவென்று நான் சொல்லுகிறேன், கேட்கிறாயா? அது உன்னுடைய எண்ணம்தான். உன் எண்ணமே உன் வாழ்க்கையில் நீ பிரகாசமாக மாறுவதற்கு அனைத்து வாய்ப்பையும் வாரி வாரி வழங்கும். எனவே எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள். நேர்மறை சிந்தனையாக இரு. எது வந்தாலும் நான் ஜெயித்து காட்டுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து உன்னை வழி நடத்துவேன். அதனால்தான் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொள். நல்ல சிந்தனையாக வைத்துக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாதகமாக அமையும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் உன்னுடைய நல்ல மனதிற்கும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதற்கான அறிகுறி நேற்று உனக்கு தெரிந்ததா? உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நேற்று நடந்து இருக்குமே. உன்னால் அதை உணர்ந்து கொள்ள முடிந்ததா? பல அற்புதங்களை நான் உன் வாழ்வில் நேற்று செய்தேன். இனியும் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் புகுத்தாதே. நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. என் வாழ்க்கை அப்படி இருக்காதா என்று நீ ஏங்கிய வாழ்க்கையை நான் உனக்காக மாற்றி அமைத்திருக்கிறேன். உன் விதியையே மாற்றி எழுதியிருக்கிறேன். உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். நடக்கத்தான் போகிறது. நான் அதை நடத்தி காட்டுவேன். உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள் மட்டும் நன்றாக வாழ்கிறார்களே. சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தோற்றம் தோன்றினாலும் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு துன்பத்தை மட்டுமே சிந்திப்பவர்கள், மற்றவர்கள் மனதை வேண்டுமென்றே காயப்படுத்தியவர்கள், தீங்கு இழைப்பவர்கள் எப்பொழுதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் வாழ்கிறார்கள். ஆனால் என்னுடைய நேர்மையான குணத்திற்கும் நல்ல எண்ணத்திற்கும் நான் பல சோதனைகளை இந்த நிமிடம் வரை அனுபவித்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் சோதனை மட்டுமே நிரம்பி இருக்கிறதே என்று
கவலையோ எரிச்சலோ படாதே. அவர்களெல்லாம் பார்ப்பதற்கு வேண்டுமானால் சந்தோஷமாக இருப்பது போல தோற்றம் அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவரவர் வாழ்க்கையில் என்ன துன்பம், என்ன சோதனை, என்ன வேதனை இருக்கிறது என்பது அவரவர் மட்டும்தான் தெரியும். அவரவர்க்கு மட்டும்தான் தெரியும். அவர்களெல்லாம் காலையில் அழகாக பூத்து மாலையில் வாடிவிடும் மலர்கள் போல. ஆனால் நீயோ விருட்சம் போன்று உயர்ந்து நிற்பவன். எத்தனை பேர் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை ஏமாற்ற நினைத்தாலும் மனம் தளர்ந்து விடாதே, அயர்ந்து போய் விடாதே. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே. பின் ஏன் உனக்கு இந்த குழப்பமும் பயமும்? யார் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உன்னுடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றியை தான் தழுவும். எத்தனை சோதனைகள் உன்னை சுற்றி நிகழ்ந்தாலும் தயக்கம் கொள்ளாதே, தைரியத்தை இழந்து விடாதே. நான் ஆழமாக வேரூன்றி நிற்கும் விருட்சம் போன்றவன் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தை போல், உன் எண்ணம் போல் உன் வாழ்வு விருட்சமாகவே மாறிவிடும். உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது, நல்லது நிகழ ஆரம்பித்து விட்டது. ஆனால் இதை அறிந்து கொள்ளாமல், இதை புரிந்து கொள்ளாமல் நீ மீண்டும் மீண்டும் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்து விட்டது. ஆனால் உன் மனம்தான் அதை ஏற்க மறுக்கிறது. உன் மனதை நீ அப்படி அந்த கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நல்லது உன் காதில் விழவில்லை. மனதை அமைதியாக வைத்துக்கொள். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையை உன் மனதிற்குள் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாகவே முடியும். என் வாழ்க்கையில் என்னுடைய விதி மாறாதா என்று ஏக்கத்தோடும் கவலையோடும் எப்பொழுதும் உனக்கான கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்காதே. என் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கையில் வெற்றியை நான் காண்பேன். அதற்கு உறுதுணையாக என் சாயிநாதர் இருப்பார். வெற்றி என்னும் இலக்கை அடைய எனக்கு உறுதுணையாக இருப்பார். வெற்றி மகுடத்தை நான் நிச்சயமாக சூடுவேன். அதற்கான சூழ்நிலைகளை சாயிநாதர் மாற்றிக் கொடுப்பார் என்ற நேர்மறை சிந்தனையோடும் நல்ல எண்ணத்தோடும் இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் அதிசயமாகவே முடியும். நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ ஏங்கி தவித்தது எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும். நீ எதிர்பாராத பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் உன் வாழ்வில் நடந்தேறும். நான் அதை நடத்தி கொடுக்க உன் இல்லம் தேடி இதோ வந்தே விட்டேன். உனக்கான ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். மனதில் 1000 வேதனைகளையும் குழப்பங்களையும் வைத்துக்கொண்டு என்னிடம் உன் பிரார்த்தனையை வைத்தாய்தானே? உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் என் பாதத்தில் சரணடைந்துவிட்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருந்தாய்தானே? என்னுடைய அறிவுரைகளையும் என்னுடைய வாக்குகளையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக, பொறுமையாக, நம்பிக்கையாக காத்து கொண்டிருந்தாய்தானே? பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் என் பாதங்களை நினைத்துவிட்டது. உன்னுடைய வலியும் வேதனையும் என் மனதை ஆட்டிவிட்டது. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறப் போகிறது. நீர் கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ வேதனையோடு என்னிடம் வந்து கொட்டிய அனைத்து நாட்களும் இனி உனக்கு மாறப்போகிறது. உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே.
எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. அந்த பிரச்சனையை மிக சுலபமாக நான் தீர்த்து காட்டுவேன். அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் குழப்பமாக இருப்பதினால், மன அமைதியில்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருப்பதால் தான் நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனதை நிம்மதியாக வைத்துப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமானது என்பது அப்பொழுது உனக்கு புலப்படும். இதற்காகவா இத்தனை நாள் நாம் வருந்திக் கொண்டிருந்தோம் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்தால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே? இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ மெய்சிலிர்த்து பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயி தேவா காத்து கொண்டே இருக்கிறேன். எந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இதுவரை காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றமடைந்த அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு நீ காத்திராமலே உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். என்னுடைய வாக்கின்படிதான் இதுவரை எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நிகழும். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. நடக்கப் போகும் அதிசயம் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் இவையெல்லாம் நிகழவே போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக சர்வ நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன். என்ன செய்தாலும் எப்பொழுதும் மனதில் ஒரு விதமான எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல எண்ணங்கள் என் மனதில் நெருங்கவே மாட்டேன் என்பது போல நான் உணர்கிறேன் என்று நீ என்னிடம் சொன்னாயல்லவா? அதற்கான தீர்வை உன் சாயி தேவா நான் கூறுகிறேன். கேட்பாயா? உன் மனபாரமாக இருக்கும் பொழுது, உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்ன பண்ண வேண்டும் ஏது பண்ண வேண்டும் என்று புரியாத தருணத்தில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புதுவிதமான தெம்பு பிறப்பதை நீயே கண்கூடாக காண்பாய். அப்படி செய்து பார். உன்னை விட்டு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி போய் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். அப்பொழுது உன் மனதில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றியடைந்து காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்று புதுவிதமான நம்பிக்கையும் ஒரு தைரியமும் உன்னில் துவங்கும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தேவையான நேரத்தில், தேவையான தருணத்தில், தேவையான இடத்திலிருந்து நான் உன்னை அதை கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பொழுது நீ அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சரியான நேரத்தில் உன் கையில் அது வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீ எதிர்பார்க்கும் அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக நிகழ்பெற நடைபெற நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எனவே கவலையை விட்டுவிட்டு
மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க பழகு. இனிவரும் நாட்களில் உனக்கானது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். எதற்காக உன் மனதை போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் 100% நடந்தே தீரும். பெரும் மகிழ்ச்சியான விபரீத ராஜயோகம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அட்டகாசமான யோகங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். என்னுடைய மாய லீலைகள் இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பமாகப் போகிறது. இதுவரை எல்லாமே என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனிவரும் நாட்களிலும் எல்லாமே என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்வில் நடக்கும். புண்ணியம் செய்திருக்கிறாய் நீ. அதனால்தான் இந்த வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. உன் போராட்ட வாழ்வுக்கு ஒரு முடிவும் வந்துவிட்டது. நான் இருக்கிறேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் ஆசைகள் அனைத்தும் ஈடேறும், நிறைவேறும் அந்த நேரமும் நாளும் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதை உனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். அதுவும் முடியவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு. அதை ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி நடந்தது என்று சிந்தித்து கொண்டே இருப்பதால் உன் மனம்தான் குழப்பமடையுமே தவிர எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. எது வருகிறதோ, எது உன் வாழ்வில் அடைகிறதோ, உன்னை அடைகிறதோ அதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் வீழ்ந்திக்கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமோ என்று மலர்களோ வருந்துகிறதா? வருந்துவதே இல்லை. வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது என்பதுதான் உண்மை. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த பூக்கள்தான் இறைவனடி சேருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவுமே நிரந்தரமே அல்ல. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தீர்க்கமாக செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை சிந்தித்து நீ செயல்பட ஆரம்பித்தால் மற்றவர்கள் பேசுவதை தான் நீ சிந்திக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை நீ திறம்பட வாழவே முடியாது. யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றுமே வீண் போகாது. வாய்ப்பு வரும் வரை அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தமடையாதே. ஏனென்றால் வாய்ப்பு மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்று உனக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அது வேறு ஒருவருக்கு மற்றொரு நாள் போகும். எனவே வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். விதியையும் மாற்றும் வல்லமை உன் அப்பாவிற்கு உள்ளது என்பது உனக்கு தெரியும் தானே? எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா?
எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு. பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. யார் கூறியது எல்லாமே முடிந்து விட்டதென்று? மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு, மீண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காது என்று நீயே எப்படி முடிவு செய்து கொள்வாய்? உனக்கான புதியதொரு மாற்றம் ஆரம்பிக்கப் போகிறது. நீ அனைத்து சோதனைகளையும் கடந்து விட்டாய். இனி உனக்கான மாற்றங்கள் மட்டுமே ஆரம்பமாக போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நொடியே உன் வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும்படி நான் வழிவகை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ். முகம் மலரப்போகிறது. உன் முகம் மலர்வதை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை தவறவிட்டுவிட்டு வாய்ப்பை தவறவிட்டுவிட்டேனே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவு செய்துவிட்டு நீயே வருத்தி கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். விதியையே மாற்றப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதியை மாற்றி எழுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த வாழ்க்கையில் யாருக்குமே ஒரே முறைதான், ஒரே வாய்ப்புதான், ஒரே இலக்கு என்று எதுவுமே இல்லை.
எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் உன் வாழ்க்கையை நீ செலுத்தினால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே கூடாது. வாய்ப்பு வந்தவுடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையும் உன் மனதில் எழக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை வடிவமைத்தவன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை வடிவமைத்த உன் சாயிநாதர் தான் உனக்காக வாய்ப்பையும் தந்திருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி நம்பிக்கையோடு என்னால் முடியும், அனைத்தையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நம்பிக்கையோடு உன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக அது வெற்றிக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். உன் சாயப்பா தான் உனக்கு அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன், தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்னை மீறி வரவும் வராது, உன்னை நெருங்கவும் முடியாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் வெற்றிகரமாக மாறப்போகிறது. வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாத அளவிற்கு சென்று விடுவாய். மனதை தூய்மையாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ தேடியது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவானாலும் என்னிடம் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு தேவையில்லாத பயத்தை உன் மனதில் இழுத்து கொள்ளாதே. வேறு எங்கும் போய் தேடி அலையாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களே மதிக்கப்படுகின்றது. அதுபோல நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் நீயும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவாய். அதே போலத்தான் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுவார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். நீ விரும்பிய துணையோடு விருப்பப்பட்ட உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். புன்னகையோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த பிரகாசம் உன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். நம்பிக்கையையும் பிரார்த்தனையும் கண்ணுக்கு புலப்படாதவை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்களையும் நடத்தி காட்டும் வல்லமை அந்த நம்பிக்கையிலும் பிரார்த்தனையிலும் இருக்கத்தான் செய்கிறது. நீயும் நம்பிக்கையோடு இரு. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன் மீது அதைவிட அதிகமாக நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது அதைவிட அதிகமாக நம்பிக்கை வை. பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் சாயி சாயி என்று மனதார உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. எல்லோருக்குமே ஒரு கணம் கெட்டவர்களாவோம். அந்த நிமிடம் கோபமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் ஒரு நிமிடம் கெட்டவர்களாக ஆகிவிடத்தான் செய்கிறோம். அதே நிமிடம் எல்லோரும் ஒரே நிமிடத்தில் நல்லவர்களாகவும் மாறலாம். எப்பொழுது என்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஒரே நிமிடம் மற்றவர்களுக்கு நல்லவர்களாகவே தெரியலாம். எனவே நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து, நம்மளுடைய செயல்களை பொறுத்து, நம் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பொறுத்து மற்றவர்களுக்கு நாம் நல்லவர்களாகவும் தெரிகிறோம்,
தீயவர்களாகவும் தெரிகிறோம். அதை விடுத்துவிட்டு எப்பொழுதுமே மற்றவர்களுக்கோ உனக்கோ எப்பொழுதுமே நல்லவர்களாகவே இருந்து பார். உன் வாழ்க்கை வெற்றியை நோக்கி எப்பொழுதும் பயணித்துக் கொண்டே இருக்கும். இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, ஒரே மனநிலையோடு இரு. சீரான மனநிலையோடு இரு. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை அதிகம் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. முடிந்தவற்றை நினைத்து நினைத்து வருந்திக் கொள்ளாதே. வருபவதை நினைத்து நினைத்து பயப்படாதே. நினைப்பது அதுவாகவே இருந்துவிடும். எனவே நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில்.